புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். இன்று ஆங்கில வருட புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் நேற்றைய சிறு கதையின் தொடர்பு தொடர்கின்றது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா என காலில் விழுந்தார்கள் அல்லவா. மீண்டும் அவர்கள் எழுந்து நின்று, இன்னொரு முறை இதுபோல் தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் அண்ணா. நாங்கள் முன்பு எப்படி உங்கள் சபைகளுக்கு எங்கள் பணி கேட்டு வந்தோமோ அந்த நிலையிலே மீண்டும் எங்கள் வாழ்க்கை தொடங்கட்டும். நீங்கள் என்ன தண்டனைகள் கொடுக்கின்றார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என மந்திரிமார்கள் அனைவரும் கண்ணீர் ததும்ப மன்னரிடம் மன்றாடுகிறார்கள். மன்னரோ, உங்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. நான் தீட்டிய திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்காமல் செய்த உங்கள் குற்றத்திற்கு தண்டனை என்னவென்று தெரியுமா? உங்களை பெரிதாக நான் தண்டிக்க போவதில்லை. நீங்கள் என் நலத்திட்டங்களை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்த செலவை அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் நிராதபாணியாக என் முன்னே நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன பெரும் தண்டனை நான் வழங்கிவிட முடியும்? மீண்டும் இதே மந்திரி சபையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் உறவு முறைகள் அனைவரும் இங்கே மக்கள் சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு என் நலத்திட்டங்களையும் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுமாயின் அதுவே உங்களை தண்டிக்கும் தண்டனையாக அமைந்துவிடும். நான் என் நலத்திட்டங்களை மக்களுக்காக தீட்டும் பொழுது அனைத்தையும் நான் ஓர் மனிதராய் சென்று செய்துவிட முடியாது என்பதற்காக தான் பெரும் மந்திரி சபையை கூட்டி உங்களிடம் அந்த நலத்திட்டங்களை நான் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறேன். அதை நீங்கள் உங்களுக்காக செய்துவிட்டு மக்களிடையே என் மதிப்பை குறைத்ததற்கு உங்களுக்கு என்ன தண்டனை? இனி வாழ்நாள் முழுக்க இச்சபையில் நான் அறிவிக்கும் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்த்து அவர்களிடம் நல் சான்றிதழ்களை நீங்கள் பெற்று காட்டி ஒரு 10 வருடம் நீங்கள் சம்பளம் எதுவும் இல்லாமல் எங்கள் சேவைகளை மக்களிடையும் கொண்டு சேர்க்கும் மனிதர்களாக மந்திரி சபையர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற தண்டனையை சொல்லி முடிக்கிறார். அவர்கள் மனதார இந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறார்கள். மீண்டும் எப்படி மந்திரி சபையும் நடக்கின்றது என நாளை பதிவில் சிறப்பாக சொல்லி